அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் டான்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலையும் நீயே மாலையும் நீயேன்னு காலையில் கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிலேருந்தே காஃபி, டீ, ஜூஸ், ஸ்நாக்ஸ்னு எல்லாத்துலேயுமே இருக்காருங்க. பிடிக்காதவங்களே கிடையாது. இவரை பற்றி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனுங்க. ஆமாங்க, டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டு பாருங்க. யாருன்னு கேட்டு பாரு. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. டாக்டர்ஸ் எச்சரிக்கையாக இருக்க சொன்னால் இங்கே கேட்குறான். நம்ம கேட்காதனால தாங்க உலக அளவில் சர்க்கரை நோயாளிகள் பட்டியலில் இந்தியர்களை முதலிடத்துக்கு தள்ளிடுச்சு. சரி, வெள்ளை சர்க்கரை தான் ஆபத்துங்கிறாங்களே. சர்க்கரையில் ப்ரௌன் சுகர், பழுப்பு சர்க்கரை இருக்குது, வெல்லம், தேன், கருப்பட்டின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எது ஆரோக்கியமானதுன்னு தானே நினைக்கிறீங்க? இனி இவருக்கு பதில் இவர்னு சீரியலில் போடுற மாதிரி வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இவர்கள்னு வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம டாப் 8 ஹெல்த்தி நேச்சுரல் ஸ்வீட்னஸ், 8 ஆரோக்கியமான இயற்கை இனிப்புகளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லைங்க. இம்பார்ட்டண்ட் டாபிக்னால வீடியோ லென்த்தி ஆகிடுச்சு, ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளார போகலாம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாதிக்கப்படக்கூடிய பொதுவான நோயாகிடுச்சுங்க சர்க்கரை நோய். சர்க்கரை சத்து இயற்கையாகவே சில உணவுகளில் இருக்குது. குறிப்பாக பால் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், கிழங்கு வகைகள், இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான சர்க்கரை தாங்க. ஆனால் வெள்ளை சர்க்கரையை டைரெக்டாக சாப்பிட்றப்ப பல பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக உடல் எடை அதிகரிப்பு, எலும்பு பலவீனம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், நீரிழிவு, பல் சொத்தை, ஊட்டச்சத்து பற்றாக்குறை, இரத்த அழுத்தம், கேன்சர், இந்த மாதிரி சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சர்க்கரை அதிகம் சாப்பிட்றதால கல்லீரல் கொழுப்பு ஏற்படுது. சர்க்கரை அளவு அதிகமானால் இதய நோய் ஆபத்து அதிகம்னு ரிசர்ச்லேருந்து தெரிய வருதுங்க. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம். இந்த வெள்ளை சர்க்கரை வரத்துக்கு முன்னாடி கரும்பு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனை வெல்லம், கருப்பட்டி தாங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. தஞ்சை நாயக்க மன்னர் விஜயராகவ நாயக்கர் எழுதிய ரகுநாத யுதம்ங்கிற நூலில் அதிரசம், மோதகம், பாயசம், திரட்டுப்பால், தேங்காய்ப்பால்னு இனிப்பு வகைகள் பரிமாறப்படுறதுக்கு குறிப்புகள் இருக்குதுங்க. இது எல்லாமே வெல்லம், பனை வெல்லம், தேனில் செய்யப்பட்டதுங்க. சரி, வெள்ளை சர்க்கரையில் ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர், பழுப்பு சர்க்கரை நல்லதுன்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒயிட் சுகர்லேருந்து ப்ரௌன் சுகருக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பீத்தி கொள்வது. அதில் நானுமே ஒன்று தாங்க. ப்ரௌன் சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மித் இஸ் ப்ரௌன் சுகர் இஸ் ஹெல்த்தியர் தேன் ஒயிட் சுகர். Fact is brown sugar is the same as white sugar in that it contains the same amount of calories. ப்ரௌன் சுகரில் 100 கிராமில் 380 கேலரிஸ் இருக்குங்க. ஒயிட் சுகரில் 100 கிராமில் 385 கேலரிஸ் இருக்குங்க. இது ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அது மொலாசஸ் கலக்கப்படுறதுனால தாங்க. இதில் சுக்ரோஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரில் 99.9% இருக்குது. 50% குளுக்கோஸும் 50% ஃப்ரக்டோஸும் இருக்குதுங்க. ப்ரௌன் சுகரில் 93.5 to 96.5 சுக்ரோஸ் இருக்குது. ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்கு காரணம் அதில் மொலாசஸ் இருக்கிறது தாங்க. இந்த 3.5ங்கிறது லைட் ப்ரௌன் கலராக இருக்கும். 6.5ங்கிறது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும். அடுத்ததான் இயற்கை இனிப்பான வெல்லத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஜாகரி இஸ் எ நியூட்ரியன்ட் ரிச் நேச்சுரல் ஸ்வீட்னர். ஜாகரி இஸ் கன்சிடர்ட் அ பெட்டர் சான்சஸ் கம்பேர்ட் டு ஒயிட் அண்ட் ப்ரௌன் சுகர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெல்லம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுதுங்க. இதில் எந்த விதமான ரசாயனங்களோ செயற்கை பொருட்களோ இல்லை. இதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. வெல்லம் ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருந்தாலுமே மிதமான அளவில் தாங்க எடுத்துக்கணும். இதில் கேலரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 383 இருக்குது. வெள்ளை சர்க்கரை, பழுப்பு சர்க்கரை, வெல்லம், இது மூணில் எது பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா வெல்லம் தாங்க. அதோட ஊட்டச்சத்து காரணமாக பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். வெல்லத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்கிறது நல்லது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க. People with diabetes or those following a low sugar, low carbo diet should consult their health professionals before including jaggery in their diet. வெல்லம் உடலுக்கு நன்மை தானே, அதை சரியான அளவில் சேர்த்துக்கிறப்ப மட்டும்தாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இயற்கை இனிப்பூட்டி நேச்சுரல் ஸ்வீட்னர் பேரிச்சம்பழ சர்க்கரை டேட் சுகர். மிடில் ஈஸ்டில் உலர்ந்த பேரிச்சம்பழத்தை வச்சு சர்க்கரை தயாரிக்கப்படுதுங்க. இது டைரெக்டாக பேரிச்சம்பழத்துலேருந்து தயாரிக்கப்படுறதால அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சர்க்கரைக்கு வந்து சேருது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுது. பேரிச்சம்பழத்தில் மேக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஆரோக்கியமானது தான். கிளைசமிக் இண்டெக்ஸும் குறைவாக இருக்குது. பேரிச்சம்பழ சர்க்கரையில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குங்க. அதிகமாக சாப்பிட்டா சர்க்கரை அளவு அதிகரிக்கக்கூடும். The best approach to sugar consumption is to limit added sugar in your diet. இன்றைக்கி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.